ஹாய், இன்னைக்கு ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து கவனமாக கேளுங்க. அப்போ தான் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு தேவையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும். செஞ்சு பாருங்க. ரவா தோசை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 1 கப் ரவை, இது வந்து 125 ml கப்பில் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். அப்போ 1 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக அரிசி மாவு, அப்புறம் மைதா 1/4 கப், இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த ரேஷியோ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஒரு 9 to 10 தோசை அந்த மாதிரி வந்துச்சு. ரவை, அரிசி மாவு, மைதா மாவு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு, சீரகம், மிளகு 1-2 இடித்தது. இப்போ வந்து இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்பூனில் வந்து ஒரு ரஃப்பாக வந்து கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இந்த கரண்டி மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மிக்சர் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது இல்லைன்னா ஃபோர்க்கில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை, சீரகம், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ரொம்ப அரிசி மாவு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மொரன்னு ஓடு மாதிரி வரும். நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப முறுக்காட்ட ஆயிரும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்திருக்கேன். அப்போ தான் அந்த ரவையோட பச்சை வாசம் அந்த மாதிரி அடிக்காது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை 20 மினிட்ஸ் வந்து இப்போ ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமேலு நீங்கள் பாருங்கள், நல்லா வந்து ரவை நல்லா ஊறியிருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம சேர்த்திக்கலாம். மோர் பதத்துக்கு இதை கலக்கி வச்சுக்கணும். ஒரு 2-3 தோசை ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லேசாக புகஞ்சி வர அளவுக்கு தோசைக்கல் வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் இந்த தோசையை வந்து ஊற்றணும். பாருங்கள், இப்போ ஊற்றுனீங்கன்னா தான் ஓரத்தில் வந்து ஒட்டி நிற்கும். அப்படி இல்லைன்னா ஓரத்தில் வந்து ஒட்டி நிற்காமல் எல்லாமே வலிஞ்சு நடுவில் போய் அப்படியே ஒரு மாதிரி மாவாட்ட ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிரும். அப்புறமேலும் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும். சுற்றியும் எண்ணெய் ஊற்றிட்டு நடுவில் அந்த ஓட்டையாக இருக்குல்ல, அங்கேயும் லைட்டாக வந்து எண்ணெயை ஊற்றிடுங்க. அப்புறம் அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வேகும். இங்கே பார்த்திங்கன்னா நடுவுலலாம் நல்லா வெந்திருக்கு, மாவாட்டெல்லாம் நிற்கலை, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா சூடாக சாப்பிட்ணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப அரிசி மாவும் சேர்த்தாதீங்க. சப்போஸ் சரியாக கிறிஸ்பியாக வரல அப்படின்னா அரிசி மாவு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.